ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 8வது வசனம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா இந்த வசனத்தை சொல்லி இருந்தாலும் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட வார்த்தை. முந்தின வசனத்தில், இதோ நான் வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, மனுக்குலத்தின் மீட்புக்காக, பாவத்திலிருந்து மீட்டு எடுப்பதற்காக, தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்காகவே இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக உரைக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வார்த்தை, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று. தேவனாலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசியும் தேவனுடைய சித்தத்தை, அவருக்கு பிரியமானதை செய்ய முற்படுகின்றன. சங்கீதம் 103 கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட தூதர்களான வானத்தின் சர்வ சேனைகள் கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்து தேவனை துதித்து கொண்டிருக்கின்றன. சங்கீதம் 143 உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியிலே நடத்துவாராக என்று தாவீது ஜெபிக்கிறார். இந்த ஜெபமே நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். உமக்கு பிரியமானதை நான் செய்ய எனக்கு போதித்தருளும். எந்த பாதையிலே நடக்க வேண்டும், வலதுபுறம் திரும்பும் போதும் இடதுபுறம் திரும்பும் போதும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு சித்தமான காரியங்களை செய்ய கர்த்தர் வழிநடத்தும்படிக்காக தாவீது ஜெபித்தது போல பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருக்கு சித்தமானதா பிரியமானதா என்று யோசித்து தியானித்து அறிந்து நாம் செயல்பட வேண்டும். கர்த்தர் கோரேசை குறித்து, அவன் எனக்கு பிரியமானவர்களை எல்லாம் செய்வான் என்று அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே அவனை குறித்த திட்டத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதே போல தாவீதை குறித்தும், அவன் எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் செய்வான், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை குறித்தும் கர்த்தர் சொன்னார். நம் ஒவ்வொருவரை குறித்தும் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம், நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறவும், நம்மை குறித்தும் நாம் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் என்றும் பிரியமானவர்கள் என்றும் சொல்லத்தக்கதாக அவருக்கு சித்தமானவர்களை எல்லாம் நாம் செய்ய நம்முடைய செயல்கள் காணப்பட நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். இரக்கமும் அன்புமுள்ள பரமபிதாவே, உமக்கு பிரியமானவர்களை செய்ய நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும், போதித்தருளும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே, செல்ல வேண்டிய பாதையிலே எங்களை வழிநடத்தி ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை அறிந்து அதன்படி நடக்கவும், உமக்கு பிரியமான காரியங்களை செய்யவும் எங்களை அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.